ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு ஃபெராக்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம் ஆர்க் சர்வைவல் அசன்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கேவ் ரன் போகிறதுக்காக ஒரு கிரேச்சர் பிடிக்க போகிறோம். ஏன்னா தைலக்கொல்லியாக தான், ஏன்னா அவன் தான் ஓரளவுக்கு எல்லா கேவ்லேயும் போக முடியும். ஒரு சில கேவெல்லாம் இறங்கி தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும் கேவு. ஓகே பரவாயில்ல, நம்ம இருக்க வரைக்கும் தைலக்கொல்லியை யூஸ் பண்ணுவோம் கைஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு தைலக்கொல்லியாக பிடிக்கணும் கைஸ். பார்த்துட்டேன் இங்கே ஒருத்தர் எப்பா வேலை பிடிச்சாச்சு. ஓகே கேமர்ஸ் வந்தாச்சு. இவனை இப்போ கரெக்டாக இதுக்குள்ளே போடணும், அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையே. கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் கீழே இறங்கிடும், அப்போ தான் கரெக்டாக விழுவோம் உள்ள, இல்லைன்னா எங்கேயாவது ஓடிடும். ஓகே மாட்டிக்கிட்டான் கைஸ், ஒரு வழியாக மாட்டிக்கிட்டான். அப்படியே எங்கள் அப்பா. ஓகே இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவோங்க. இல்லைங்க பேசிவ் போட்டுறோம் எல்லாத்தையும். விசில் விசில் நியூட்ரல், விசில் பிளாசிவ் பேசிவ். நல்லா வேலை என்ன அடித்தானா. ஓகே ஓகே இல்லைங்க, இப்போ நான் எப்படி மேலே ஏறி அடிக்கிறது? மூக்கு மேலே ஏறி தான் நிற்கணும் போல். ஓகே தெரியுது, படுது கைஸ். ஆஹா பயங்கராட்டக்குன்னு. ஆமாம் தைலக்கொல்லி மேலே ஏறுவானா? பேசி எப்படி பாருங்க, எகிரி எகிரி அடிக்கிறேன். பயங்கர தைலா இப்போ எகிரிவே தேவையில்ல. ஐயோ இவன் மேலே ஏறிடுவான் போலியே. மயங்கிட்டாங்க. ஓகே இப்போ வந்து அந்த ரேம்புன்னு ஒன்று வச்சுருந்தேன், அது வைப்போம். ஓகே இன்னும் கேவரன் வேறு போகணும். ஒன் டைம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே இப்போது மேலே ஏறிடும். அவனுக்கு வந்து சோறு போடுவோம் கைஸ். இவனெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை நம்ம ட்ரைக்கும் இது வச்சு தான் நம்ம டேர்ம் பண்ணோம். அடாடா கறியை நான் அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டேன்ல. நீ வாடாடி. சரி நான் உள்ளே ஒரு ரேம்ப் வச்சுக்கிறேன், விடு, நீ வரமாட்டேன். ஓகே பக்கத்தில் கீழே தான் இறங்க. வேறு எட்டவும் மாட்டேங்கிறான், ஒன்றும் மாட்டேங்கிறான். ஷபா இவனை வச்சுக்கிட்டு நீ வாடாடி. ஐயோ இவன் மேலே ஏறவே முடியலையே கைஸ். நீ எதுக்கு வச்சிருக்கிறன்னு தெரியல. வாழை வச்சாவது ஏறலான்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியலையே. அப்பா இவனை ஒரு இடத்துல நிறுத்தணும் ஃபஸ்ட்டு. இன்வென்ட்ரி ப்ரைமேட். ஓகே ட்ரான்ஸ்ஃபர். வெயிட் ரிடக்ஷனுக்கோசரம் தான் அப்படி வச்சுருந்தானோ. ப்ரைமேட் ஒன்று போட்டு விட்ருவோம். ப்ரைமேட் ஓகே. அடடா நார்கோட்டிக்கு காணோம். எங்கே கேஸ் எதுவுமே காணும். தூக்கி போட்டேனா அதிகம் இல்லை என்ன பண்ணாத. ஓகே 25% ஏறிடுச்சு. ஏறிடுவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே இவன் டைம் ஆகட்டும். கேவரனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எவன் தேவைப்படுவோம். இப்போ கேவரன் முடித்தா நம்ம வந்து சிட்டின் ஹார்மர் க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். சிட்டின் ஹார்மர் க்ரியேட் பண்ணிட்டா அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் வந்து நம்ம அசாட் சூட் செய்யணும். அதுக்கு ஃபேப்ரிகேட்டர் வேணும். ஃபேப்ரிகேட்டர் வேறு க்ரியேட் பண்ணோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ஃபேப்ரிகேட்டர் க்ரியேட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியல் குக்கரு, இண்டஸ்ட்ரியல் கிரைண்டரு இதெல்லாம் எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு தாங்க பாஸ் ஃபைட்டு லாஸ்ட்டாக. இப்போயே கிரியேச்சர்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கான ரிசோர்ஸ் வேணும், அதுக்கான பவர் வேணும். அதுக்கோசரம் நம்ம ஆர்மர் செய்கிற மாதிரி இருக்கும், நிறையா கிரியேச்சர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போதைக்கு ரெக்ஸ் வச்சா முடிக்கலாம். இது சாதாரண பாஸ் ஃபைட்டே நம்ம பெரிய பாஸ் ஃபைட்டாக பண்ணலாம் கைஸ். அந்த ஆல்ஃபா காமாலாம் இருக்கும்ல அதில் சொல்கிறேன். ஓகே, இவன் டேம் ஆகட்டும். ஓகே கைஸ், லாஸ்ட்டு போயிட்டு இன்னும் ஒரு இது ப்ரைமேட் எடுத்துக்கிட்டான்னா டக்குன்னு டேம் ஆயிடுவான். ஓகே கைஸ், டேம் ஆகிட்டான். ஓகே, அக்செப்டு. மேலே அப்படி நார்மலாக ரைட் பண்ண முடியுமா? முடியாத. சேடில் வேணுமா? தைல கோழியாக சேடில் வேணும். ஓகே, இவன் ரைனா கொத்த மேலே ஏறிட்டு இவனை கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்துட்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் ரைட் பண்ண முடியல? சரி, நீங்கள் இதையும் தூக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இது கேவ் ரன் பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.